இன்றைய உலகில் மனிதன் தன்னுடைய தவறுகளுக்கு சிறந்த வழக்கறிஞராகவும் பிறருடைய தவறுக்கு சிறந்த நீதிபதியாகவும் விளங்குகின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம். இந்த காலகட்டத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். விபச்சாரத்தில் பிடிபட்ட அந்த பெண்ணை ஆண்டவர் இயேசுவிடம் அழைத்து வந்தபோது அவர்கள் என்ன சொன்னார்கள்? இவள் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள். அப்படி என்றால் இவள் தவறு இழைத்திருக்கின்றால் இவளை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும். இது யூத சட்டம். அந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவரிடம் அழைத்து வந்தபோது ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? சரி, விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கொண்டு வந்திருக்கிறீர்கள், ஆனால் அவளோடு விபச்சாரம் செய்த ஆணை காணவில்லையே என்பதை சுட்டி காட்டுகின்ற விதமாகத்தான் நம் ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்களில் பாவம் செய்யாதவன் இவள் மீது முதல் கல் எறியட்டும் என்று. அப்போது அங்கு என்ன நடக்கிறது? சிறுவர் தொடங்கி பெரியவர் வரை அனைவருமே சென்று விட்டார்கள். ஆண்டவர் இயேசு மட்டுமே அந்த இடத்தில் குனிந்து எழுதி கொண்டிருக்கின்றார். என்ன எழுதினார்? மகளே, நான் உன்னை அன்பு செய்கிறேன். மகளே, நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று எழுதி கொண்டிருக்கின்றார். நிமிர்ந்து பார்க்கின்றார், அனைவரும் சென்று விட்டார்கள். கேட்கின்றார், யாரும் உனக்கு தீர்ப்பிடவில்லையா? ஆண்டவர் சொல்லுகின்றார், நானும் தீர்ப்பிடேன், இனிமேல் பாவம் செய்யாதே என்று. தீர்ப்பிடக்கூடிய ஒரே ஒரு நபர் என்று சொன்னால் அந்த இடத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இருந்தார். தீர்ப்பிடக்கூடிய அவரே தீர்ப்பிடாமல் அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை மன்னித்து அன்பு செய்து அனுப்புகின்ற அந்த மனநிலையைத்தான் நாமும் பெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார்.